கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோசினதுரை பிளிமிஸ்ரி கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசி ஐப்பசி மாத பலன் 2025. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 7வது மாதம் ஐப்பசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் நீச்சமாகி துலாராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஐப்பசி மாதம். இந்த துலாராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு இன்னொரு வீடு இருக்கு ரிஷபம். ஆனா துலாராசியில மட்டும்தான் சுக்கிரன் மூலத்திரிகோணம் அடைகிறார். மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது தான் மூலத்திரிகோணம். அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய அதிதேவதை யாரு அப்படின்னா மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியுடைய அருள் நிறைந்த மாசம் இந்த ஐப்பசி மாதம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த தீபாவளி ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி தீபாவளி வருது இல்லையா, அந்த தீபாவளியே பாத்தீங்கன்னா லட்சுமி பூஜை தான் அதுக்கு பேரு. அன்றைய தினம் அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் அல்லது பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிக்கு சென்று நெய் விளக்கேற்றி மல்லிகைப்பூ சாத்தி வழிபாட்டை செய்தாலும் சரி, வீட்டிலேயே தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் விளக்கேற்றி வழிபட்டாலும் சரி, அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். 4ஆம் தேதி ஐப்பசி மாசம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேதார கௌரி விரதம். அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். ஐப்பசி மாசம் 10ஆம் தேதி சூரசம்ஹாரம், அதாவது 6 நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி 6வது நாள். இந்த 6 நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, அதே போல பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். அன்றைய தினம் 6 நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு சூரசம்ஹாரத்தில், அதாவது ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி வாஸ்து நாள். அன்றைய தினம் வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு, கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் தான் நவ கிரகத்துல சந்திரன் பிறந்தது. இந்த மாசம் ஐப்பசி மாசங்கிறது துலா ஸ்நானம்ங்கிறது சிறப்பு. அதாவது ஒரு முறையாவது இந்த மாசத்துல ஸ்ரீரங்கம் சென்று காவேரி நதியிலே புனித நதி நீராடுவது சிறப்பு. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஐப்பசி மாதத்திலே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார் குரு. 10ல குரு வந்தா பதவி பறிபோகும், உத்தியோகம் இருந்தா சஸ்பெண்ட் ஆகணும், இடமாற்றம் சம்பவிக்கணும், சிற குரு அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுடைய நல்ல பிளேஸ்மெண்ட் இல்லை. அதாவது சிவபெருமானே திருவோடு பிச்சை எடுக்க போனது இந்த 10ல குரு வந்த பொழுதுதான் அப்படின்னு புலிப்பாணி சொல்லுவார். அப்ப இந்த 10ஆம் இடத்து குரு அதிசாரமாக இந்த ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 49 நாள் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமாகி செஞ்சிருக்கிறார். 11ஆம் இடமே லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நினைத்த காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு, நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்துல 11ஆம் இடத்துல எதை தொட்டாலும் லாபம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல உச்சமாகி குரு சஞ்சரிக்க போகிறார். ஆக இந்த ஐப்பசி மாசங்கிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் லாபகரமான மாதம். நீண்ட நாளா என்ன விஷயம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் உடனே நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள், எடுத்த காரியம் அனைத்தும் சிறப்பாக வெற்றியோடு நடக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா, இதுவரைக்கும் தடைப்பட்டு எல்லாம் தடை தாமத இழுபறி அப்படின்னு சொல்லி இழுபறியா இருந்த விஷயங்கள்லாம் படபடான்னு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக 11ஆம் இடத்து லாபகுருங்கிறதே கன்னிராசிக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. அது இந்த மாசம் அனுபவிக்கிறார். ஆனா அடுத்த 2026 தான் குரு பயிற்சி. இந்த அதிசாரங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் தான். புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் 7ஆம் தேதி வரை. பொதுவா 10ஆம் இடத்து அதிபதி 2ல செஞ்சிருக்கிறார்னா தொழில் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, தொழில வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான குடும்பத்தில்
உள்ளவர்களும் அதுல பங்கெடுக்கக்கூடிய அமைப்பு. ராசி அதிபதி 2ல இருக்காரு அப்படின்னாலே பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கிறது. அடுத்தவங்க காசாவது உங்க கையில புரளக்கூடிய அமைப்பு. தடைப்பட்ட, அதாவது இந்த தரம் அந்த தரம்னு சொல்றவங்க எல்லாம் பணம் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் இருக்கார் அப்படின்னாலே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம், இந்த மாதிரியான சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல போறார். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த கமிஷன் ஏஜென்சி, இந்த தொழில இருக்கிறவங்களுக்கு யோகமான காலம். 10வது உங்க ராசிநாதனை இந்த அதிசாரமா வந்த குரு 5வது பார்வையா பார்க்க போறாரு 7ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப குரு பார்வையில இருக்காரு உங்க ராசிநாதன். அப்ப அது அதை விட சிறப்பு. நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அப்ப எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தடை இல்லாமல் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு சேரும். கான்ட்ராக்ட் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு சேரும். பத்திரப்பதிவு நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா 3ஆம் இட இளைய சகோதர வழி அனுகூலங்கள், இளைய சகோதர உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் உங்க ராசியிலே நீச்சகதியில சஞ்சரிக்கிறார் 16ஆம் தேதி வரை. பொதுவா தனாதிபதி பாக்கியாதிபதி போய் ராசியில நீச்சமாய் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா, ராசியில சஞ்சரிப்பது நன்மை, ஆனா நீச்சமாய் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி இந்த மாதம் 16ஆம் தேதி வரை, 16ஆம் தேதி ஃபுல்லாவே பண்ணலாம். மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில தாயார் சென்று நெய்விளக்கேற்றி மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி அருள் கிடைக்கும். அதோட இல்ல, உங்க சுக்கிரனை வலுப்படுத்துவதனால உங்களுக்கு பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, அதே போல அதிர்ஷ்டம், பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார். அது ஒரு சிறப்பான நிலை. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி, பாக்கியாதிபதி அவரு தான். அப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்துல சுப நிகழ்ச்சி, பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, உங்களுக்கு பணம் வந்து சேரதுல தாமதம் இருந்து அதெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, அடுத்தவங்க காசாவது உங்க கையில பெறக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள், அதாவது குழந்தை பிறக்கிறது, கல்யாணம், இந்த மாதிரியான உறுப்பினர்கள் சேர்க்கையெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல தொலைதூர வெளிநாடு சம்பந்தமான முயற்சி, பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தந்தை வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம், பொருளாதார சம்பந்தமான ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3க்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா 10ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். பொதுவா 3ஆம் இடத்து அதிபதி 2ல செஞ்சரிப்பது யோகம், பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, அதே மாதிரி நிலம் இடம் சம்பந்தமான பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா 8ஆம் அதிபதி 2ல இருக்காரு அப்படின்னா உங்களுடைய பேச்சில கொஞ்சம் கவனம் தேவை. சுடுசொற்கள் பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா மற்றவர்களை அவசரப்படாம மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுறது சிறப்பு. 10ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று குரு அதிசார குருவால், உச்சமற்ற குருவால் பார்த்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்ப இளைய சகோதரி வழி லாபம், அதே போல பாத்தீங்கன்னா வெற்றி, எந்த ஒரு செயலை தொட்டாலும் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நிலம் இட சம்பந்தமா ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம். அதே போல பாத்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி யாருன்னா சூரியன், விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சூரியன் உங்க ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவா விரயஸ்தான அதிபதி பலம் இழப்பது நல்லது. ஏன் அப்படின்னா விரயங்கள் கட்டுக்குள்ள இருக்கும், விரயங்கள் நடக்காமல் இருக்கும். அப்ப இது ஒரு நன்மையான பலன் தான். அப்ப குரு இந்த மாசம் பாத்தீங்கன்னா குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல வராரு. கிரகங்கள் பெரும்பாலும் நன்மையான இடம் 2ஆம் இடம் தனஸ்தானத்திலையும் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதுனால இந்த ஐப்பசி மாசங்கிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, இதுவரை தேங்கி இருந்த காரியங்கள்லாம் தடை தாமதம் இல்லாமல் அனைத்தும் நடக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.